भज विश्वनाथं विश्वम्भरं भज विश्वनाथं विश्वम्भरं गंगाधरं दिगंबरं वरं गंगाधरं दिगंबरं वरं भज विश्वनाथं विश्वम्भरं भज विश्वनाथं विश्वम्भरं डमडमित ढमडमित कृत डमरुनादं डमडमित ढमडमित कृत डमरुनादं तग तगिट नादं मृदङ्गं झन झनन झन झनन कृत मुखरिनादं झन झनन झन झनन कृत मुखरिनादं पनि सनि परिम पमरि वर वेद घोषं पनि सनि परिम पमरि वर वेद घोषं तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् पनि सनि परिम पमरि वर वेद घोषं भज विश्वनाथं विश्वम्भरं भज विश्वनाथं विश्वम्भरं லவபுரீஸ்வரருக்கும் இந்த நந்தியம்பெருமானுக்கும் நடந்த அபிஷேகத்தை பார்த்தோம், அலங்காரத்தையும் தரிசனம் பண்ணினோம். இந்த ஆலயத்தில் ஒரு பிரதான நாயகியாக, பிரதான தேவியாக அருளக்கூடிய இந்த சௌந்தராம்பிகைக்கு நடந்த ஒரு அபிஷேகத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமது மனம் ஒரு ஆனந்தமடையும், ஒரு பரிபூர்ண நிலையை அடையும். அந்த அபிஷேக காட்சிகளையும் தற்போது நாம் தரிசிப்போம். भक्तास्त्वदीया सकलत्रपुत्राः स्नात्वा भवध्याननिमग्नचित्ताः बद्ध्वाञ्जलिं मूर्ध्नि विदृक्षवस्ते तिष्ठन्ति शम्भो तव सुप्रभातम् त्वत्सेवयोत्सुकतया पवनो भवानी कावेरिका जलकणान् परिगृह्य मन्दम् आदिपुष्पनिवहोद्गतगन्धवाहः श्रीसङ्गमेश्वर विभो तव सुप्रभातम् पङ्केरुहप्रियतमोऽपि सुवर्णसूची सङ्काशरश्मिनिवहैस्तव पादयुग्मम् नीराजयन्नचिरतोऽयमुदेश्य दीह श्रीसङ्गमेश्वर विभो तव सुप्रभातम् बर्हिर्मुखासवनिताः परिपूतचित्ताः तेहर्मुखे सपदि सङ्गममग्नगात्राः. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது உன் மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.